அதிகாரம் 24. பவுலை செசேரியாவுக்கு கைதியாக அழைத்து வருகிறார்கள். தேசாதிபதியாகிய பேலிக்ஸுக்கு முன்பாக பவுலை விசாரிக்கிறார்கள். தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியன் யூதருடைய சார்பாக பவுலுக்கு விரோதமாக தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணுகிறான். தன் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை பவுல் மறுக்கிறார். பவுல் தேசாபதியிடம் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது பற்றி தன்னுடைய விசுவாசத்தை எடுத்துச் சொல்லுகிறார். எருசலேமில் தனக்கு நேரிட்ட சம்பவங்களை பவுல் விவரமாக சொல்லுகிறார். சேனாபதியாகிய பேலிக்ஸ் பவுலின் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கிறான். பவுலும் பேலிக்ஸும் தனியாக பேசிக் கொள்கிறார்கள். அடுத்த தேசாதிபதி வரும் வரையிலும் பவுல் 2 வருஷம் காவலில் வைக்கப்படுகிறார்.